சாமி ஆடி 18ஆம் பேருக்கு வருது. இது எப்படி சாமி வழிபடணும்? ஆடி 18 அப்படிங்கிறது நதியை நாம் வணங்க வேண்டிய ஒரு நல்ல நாள். எந்த பெண் தன் கணவனை சரியாக வணங்குகிறார்களோ, அவர்களை மதிக்கிறார்களோ, அவர்கள் போற்றுதலுக்குடையவர்கள், அவர்களும் வாழ்வாங்கு வாழ்கிறார்கள். நம்ம மஞ்ச கயிறை நம்மால கழுத்தில் கட்டியதுக்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. நீங்க மஞ்சள் என்றாலே கிருமிநாசி. அப்போ ஒரு பெண் என்பவள் எப்பொழுதும் ஆக்டிவாவே இருக்கணும் அப்படிங்கிறத மஞ்ச கயிறு கட்டினாங்க. நீங்க காலைல எந்திரிக்கிறீங்க, உங்க மனைவி உடம்பு எல்லாம் படுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க, அந்த நாள் உங்களுக்கு ஓடாது. அவ்வளவுதான். நீங்க நம்ம மனைவி மேல பாசமா இருக்கோம்னு சொல்றோம், காட்டிக்கலங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு வீட்டுல அம்மா படுத்துட்டாங்கன்னா நமக்கு எந்த வேலையும் ஓடாது. சாமி இப்ப கணவர் வெளிநாட்டுல இருப்பாரு, இப்ப அவங்களாம் என்ன பண்ண முடியும்? சாமி நதிக்கரைன்றீங்க, சென்னையில எங்க நதிக்கரை இருக்கு? இது மாதிரி நதிக்கரை எல்லா இடத்துல இருப்போம்ல, அப்ப என்ன பண்ணிக்கணும் அவங்க? சாமி நதிக்கரைக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே ஒரு சுகமே சொல்ல சாமி. சுகமே சொல்க சாமி. உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் பொன்னான வணக்கங்கள். சாமி ஆடி 18ஆம் பேருக்கு வருது. இது எப்படி சாமி வழிபடணும்? சாமி ஆடி 18 இதை பத்தி நிறைய கதைகள் இருக்கிறது. நிறைய பேர் இதை சொல்றது உண்டு. அதாவது பொன்னர் சங்கர் போர் நடந்ததாக சொல்லப்படுறது, 18ஆம் நாள் தான் கத்தி கழுவுனாங்க அப்படின்னு சொல்றது, அந்தந்த ஊர்ல அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது. ஆனா இந்த ஆடி 18ஆம் போர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆடி பெருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை இதுல இருக்கு. ஆடி 18ஆம் பெருக்கு, ஆடி 18ஆம் பெருக்கு, அதாவது ஆடி மாதம் தான் புது வெள்ளம் பாய்கிறது. அப்ப புது வெள்ளம் பாயும் பொழுது அந்த வெள்ளம் பாய்ந்து போனால் தானே அடுத்து போய் எல்லாம் விளையும். மேகதாதுல இருந்து தண்ணீர் ஒகேனக்கல்ல இருந்து தஞ்சாவூர் போனா தானே நெல் விளையும். அப்போ போகிற பாதையெல்லாம், ஆறு ஓடிய பாதையெல்லாம் செழிப்பான ஊர் அல்லவா. நீங்க கல்கி எங்க ஆரம்பிக்கிறார் பொன்னியின் செல்வன் அப்படின்னா இந்த ஆடி 18ல இருந்து ஆரம்பிப்பார். ஆடி 18 அன்னைக்கு அங்கே பெண்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக நடனம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அங்கதான் வந்தியத்தேவன் வருவா, அங்க ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு பாப்பாப்ல. அப்போ அந்த விழாவில தான் இருந்துதான் இந்த கதை பொன்னியின் செல்வன் ஆரம்பிக்கும். ஆடி 18 அப்படிங்கிறது நதியை நாம் வணங்க வேண்டிய ஒரு நல்ல நாள். நதிக்கரையில நதி ஓடினால்தான் அந்த நாடு நன்றாக இருக்கும். நீங்க நதி இல்லாத நாடு, நதி இல்லாத ஊரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காய்ந்து போன நதியுடைய ஊரெல்லாம் செழிப்பாக ஆவதே இல்லை. இதுல எல்லோரும் தன்னுடைய அரசியல் நோக்கத்துக்காக நாங்க மேகதாதுல அணை கட்டுறோம்னு சொல்ல, அதை நம்ம பல வருஷமா கேஸ் போட்டு காவிரி தீர்ப்பாய வேணும், அது வேணும், இது வேணும். சாமி சில விஷயங்கள் எல்லாம் எந்த அரசாங்க கட்டுப்பாட்டுலயும் இல்லைன்னு சொல்லிடணும். சாப்பாடு, நீர், நெருப்பு, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, இதுக்கு அரசாங்கத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு அறிவிச்சாரணும் சாமி. அவங்க சௌகரியத்துக்கு அதை தடுத்துக்க கூடாது. அப்படி செய்யறது ரொம்ப தப்பு. ஏன்னா நீர் இவங்களுக்குன்னு உருவாகிறது இல்லை. காவேரி குடகு மலையில இவங்களுக்கு நான் உருவாகிறது அப்படி இல்ல. எல்லோருக்கும் தான் பொதுவானவள் அன்னை. நடந்தாய் வாழி காவேரி, அதுமே எழுதியிருப்பார் கண்ணாசன். நடந்தாய் வாழி காவேரி. அந்த காவேரிங்கிறது அகண்டு விரிந்து இந்த காவேரி நதிக்கரை போகக்கூடிய இடமெல்லாம் பாருங்க, எல்லா புண்ணிய ஸ்தலங்களாகவே இருக்கும். மேட்டூர் வந்துச்சுன்னா மேட்டூர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பயங்கர கொண்டாட்டம் அன்னைக்கு. அப்படியே நேரா பவானி வந்தீங்கன்னா அங்க முக்கூடல் பவானி, அம்பாள் பேரே பவானி. நீங்க சங்கமேஸ்வரர் ஊருக்கு பேரு பவானி தான் நம்ம நினைச்சுக்கிறோம், ஆனா அங்க அம்பாள் பேர் பவானி, அதனால அந்த ஊர் பேர் பவானி. அதுல 3 நதிகள் அங்கே ஒன்று சேர்ந்து மீண்டும் அப்படியே நேரா இந்த நதி அப்படியே போயிட்டே இருக்கு. அதே நதிக்கரை வாசல்ல தான் நம்ம கொடுமுடியிலே மகுடேஸ்வரர் இருக்கிறார். அப்படியே அந்த நதிக்கரை அப்படியே வரும்பொழுதுதான் ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாத பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார். அந்த நதிக்கரை அப்படியே போய் தஞ்சாவூர், நாகப்பட்டினம் வரைக்கும் போகிறது. இந்த நதிகள்ல பொதுமக்கள் தன் கணவன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு போய் ஒவ்வொரு மனைவியும் வழிபட வேண்டிய நாள் இந்த ஆடி 18. ஆடிப்பெருக்கு அந்த புது வெள்ளம் வரும் பொழுது, அந்த புது வெள்ளம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம், அது உற்பத்தியாகி வருகிறது அல்லவா. 80 காலகட்டத்துல 85 காலகட்டத்துலாம் இப்ப போடியை சொல்றேன், போடியில இருந்து போய் அந்த சின்னாருன்னு சொல்லுவாங்க, அங்க போய் அந்த வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க சார். அந்தந்த ஊர்ல இருக்கிற நதிக்கரைக்கே போய்க்கலாம், அது ஒண்ணும் தப்பு இல்ல. காவேரிக்கே தான் வரணும்னு இல்ல, அந்தந்த ஊர்ல போய்க்கலாம். என்னன்னா கணவனுடைய காலில் விழுந்து வணங்க வேண்டும். எங்க அம்மாலாம் வணங்கிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் எல்லாம் மாறிக்கிட்டு வருது. ஆனா என்ன மாறினாலும் நீங்க இயற்கை மாறவே மாறாது. என்ன மாடர்ன் டெக்னாலஜி ஐட்டம்னாலும் ஆணுக்கு குழந்தை பிறக்காது,
பெண்ணுக்குத்தான் குழந்தை பிறக்கக்கூடிய தகுதியை இறைவன் கொடுத்திருக்கிறார். பலாமரம் வச்சீங்கன்னா பலாக்காய் தான் காய்க்கும். பலாமரம் வச்சு டெக்னாலஜியால கலாக்காய் காய்க்காது. சோ இயற்கை இயற்கையாகத்தான் இருக்கிறது. மனிதன் தான் அதுல இருந்து புதுசா கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். 2 மரத்தை ஓட்டு போட்டு புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் நம்ம தான் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கோமே தவிர இயற்கை தன்னை மாற்றிக்கொள்ளவே இல்லை. இப்பொழுதும் வசந்த காலத்தில் வசந்த காலம் தான், குளிர்காலத்தில் குளிர்காலம் தான், வெய்ய காலத்துல வெய்ய காலம் தான், மழை பெய்யுமோ பெஞ்சிட்டு தான் இருக்குது. இது எல்லாம் இயற்கை சரியாகத்தான் செய்கிறது. இந்த புது வெள்ளம் ஓடுவது போல என் கணவர் இன்னும் நீண்ட நாள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். எந்த பெண் தன் கணவனை சரியாக வணங்குகிறார்களோ, அவர்களை மதிக்கிறார்களோ, அவர்கள் போற்றுதலுக்குடையவர்கள், அவர்களும் வாழ்வாங்க வாழ்கிறார்கள். தீர்க்க சுமங்கலியா வாழணும்னு ஆசைப்படுவாங்க. தீர்க்க சுமங்கலியா இருக்கு. நம்ம ஆசிராமனுமா என்ன சொல்றான்? தீர்க்க சுமங்கலியா இருக்குமா, தீர்க்க சுமங்கலியே பவ, அப்படித்தானே சொல்றான். அப்ப தீர்க்க சுமங்கலியா இருக்குன்னா யார் வேணும்? கணவன் இருக்கணும்ல. கணவன் போயிட்டு அந்த பொண்ணு தீர்க்க சுமங்கலி இல்ல. அப்போ கணவன் உயிரோடு இருக்க வேண்டும், நான் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சா நேரா ஒரு நதிக்கரைக்கு போயிட்டு நீங்க புதுசாக வாங்கிட்டு போன அந்த மஞ்சள் கயிறு, அந்த மஞ்சள் கயிறை அந்த நதிக்கரையில கணவன் காலை தொட்டு வணங்கி விட்டு அங்க உங்க கணவன் கையாலேயே கட்ட சொல்லி மாற்றிக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி மாத்திக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பக்கத்துல ஏதோ ஒரு சிவாலயம் போய் சாமி கும்பிட்டுவாங்க. அந்த ஆற்றுல போய் என்னை குளிக்கலாம். அதாவது தண்ணீர் குறைவாக சேஃப்டியா இடமா சொல்றேன். குளித்தே ஆக வேண்டிய கட்டாயமும் இல்லை. ஆனா இருந்தாலும் அந்த தண்ணீரில் குளிப்பது மிக சிறப்பு. ஆடி 18 இப்ப நான் பாத்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு அன்னைக்கு மேட்டூர் காவேரியில போய் புது வெள்ளம் எடுத்துட்டு போய் என்னுடைய தெய்வம் முனியப்பன் அவருக்கு அபிஷேகம் பண்ணி அவரை சாமி கும்பிட்டா தான் மனசுக்குள்ள திருப்தி ஆகும். அது தண்ணி வருஷம் நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வருடம் 3/8/2026 திங்கட்கிழமை அன்னைக்கு ஆடிப்பெருக்கு வருகிறது. அன்னைக்கு காலையில 9 மணிக்கு காவிரியில போய் தீர்த்தம் எடுத்து கொண்டு போய் என்னுடைய சுவாமிக்கு நான் அபிஷேகம் செய்யத்தான் போகிறேன். அந்த மாதிரி நீங்க போய் காவிரியில உங்க ஊர் பக்கத்துல இருக்கிற நதிகள்ல நதிக்கரையில போய் நீராடி, நதிகளில் நீராடினாலே சில தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. இல்ல யாராவது வீட்டில் இறந்து போனால் 1 வருடத்திற்கு நதிகளில் நீராடக்கூடாதுன்னு சொல்றோம். தாய் இறந்து போனால், தந்தை இறந்து போனால், சகோதரன் இறந்து போனால், நெருங்கிய உறவுகள் இறந்து போனால், 3ஆங்கால் 4ஆங்கால் பங்காளிக்கு நம்ம சொல்லல, ரொம்ப நெருங்கிய வேண்டப்பட்டவர்கள் இறந்து போனால் 1 வருடத்தில் நதியில் புண்ணிய நதிகளில் நீராடக்கூடாது. நதியில் நீராடினால் அன்னைக்கெல்லாம் நமக்கு நோய் இல்லாம இருந்தது சாமி. ஏன்னா அன்னைக்கு என்ன போய் சோப்பு போட்டு குளிச்சோமா, தலைக்கு சோப்பு, உடம்புக்கு சோப்பு, காலுக்கு சோப்பு, கண்ணுக்கு சோப்பு, இப்பதான் புதுசா வந்திருக்குது. தலைக்கு ஹேருக்குன்னு ஏகப்பட்டது குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு, குளிச்சுட்டு ஒண்ணு, இதெல்லாம் ஏகப்பட்டது இருக்க. நமக்கு தான் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அப்ப இதெல்லாம் ஒரு காலத்துல இருந்ததா? இல்ல. நேரா போவாங்க, 3 முறை முங்கி எந்திரிச்சு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஆனா ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள்ல. இந்த நதி உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வாங்கி செல்கிறது. நதி அனைத்தையும் வாங்கி செல்லும். நீங்க ஏன் போய் நதிக்கரையில போய் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம்? முன்னோர்கள் அதை வாங்கி கொள்வார்கள். ஏன்னா நதி வாங்கிட்டு போய் அவங்கள சேர்க்கும். அதான் விஷயம். நதி அனைத்தையும் ஏற்றுக்கொள்வது. இங்க நீங்க செய்யக்கூடாத விஷயம் என்னன்னா, இந்த நதிகள்ல போய் இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி விடுறது, நீங்க அங்க போய் இந்த தாலியை கழற்றி நீங்க பிறர் கால் படும்படியான இடத்தில் போடுவது. இப்ப நீங்க ஒரு தாலி கட்டுறீங்க, இப்ப இன்னொரு தாலி இருக்கு இல்லையா, அதை கழட்டி அதே நதியில் விட்டு விடலாம், தவறில்லை இல்லையா? ஒரு துளசி மாடத்துல வைங்க, கால் படாத இடத்துல வச்சுட்டு வாங்க. இல்ல அங்க அதுக்குன்னே ஏதாவது இடம் இருந்தா அங்க வச்சுட்டு வாங்க. பிறர் கால் படும் இடத்தில் தாலியை வைக்க கூடாது. அது ரொம்ப முக்கியம். 2வது விஷயம், இந்த தாலியை கழட்டி ஒரு சில என்ன பண்றாங்கன்னா, ஏற்கனவே மஞ்சள் கயிறுல தாலி தங்க தாலி கட்டியிருப்பாங்க. இந்த தாலியை கழட்டி அந்த தாலியில இருக்கிறதெல்லாம் தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு இதுல பூசா கோர்த்து அதுக்கப்புறமேல கட்டிக்கிறது. அந்த மாதிரி செய்யக்கூடாது. நீங்க வெறுங்கலத்தோடு இருக்கக்கூடாது. சாமி, மஞ்சள் கயிறை நம்மால கழுத்தில் கட்டியதுக்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. நீங்க மஞ்சள் என்றாலே கிருமிநாசினி. அப்போ ஒரு பெண் என்பவள் எப்பொழுதும் ஆக்டிவாவே இருக்கணும். அப்படின்னாலதான் மஞ்சள் கயிறு கட்டினாங்க. ஏன் பச்சை கயிறு கட்டிருக்கலாம், சிவப்பு கயிறு கட்டிருக்கலாம், ஏதோ ஒண்ணு கட்டிருக்கலாம்ல. அப்போ தாலி என்பது என்ன? மஞ்சள் கயிறுல மஞ்சள் வைத்து கட்டுவதுதான் தாலி. நம்ம சௌரியத்துக்கு இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, பெண்கள் எல்லாரும் இன்னைக்கு செயின் போட்டுக்கிறாங்க. தாலி கொடினே அதுக்கு பேராமா, அந்த தங்க செயினுக்கு. அப்புறம் அதுலயே தங்கம்லாம் வச்சுக்கிறோம். பெருசா மஞ்சள் கயிறு யாரும் போடுறது இல்லை. என்னைக்கு ஃபேஷன் நினைச்சு தாலி கயிறை மறந்தோமோ அன்றிலிருந்து தான் கணவன் மனைவிக்குள் உரசல் ஏற்படுகிறது. பல வீடுகளில் பாருங்க, தாலி கயிறு இல்லாததுனால அந்த அன்னோனியம் குறைகிறது. இதெல்லாம் நமக்கு வெளியில இருந்து பார்த்தா இது வேற மாதிரி தெரியும். ஆனா அந்த குடும்பங்கள்ல உள்ள போய் பாருங்களேன் சாமி, தமிழன் எந்த இடத்திலும் தன் அறிவை தவறாக பயன்படுத்தியதில்லை. நீங்க ஏன் அன்னைக்கு இல்லப்பா ஒருத்தரோட ஒருத்தர் வாழ்ந்துங்க, இதுக்கு எதுக்கு போய் தாலியெல்லாம் கட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போலாம்ல. இப்ப அமெரிக்கா, லண்டன் இவங்கெல்லாம் தாலியை கட்டுறாங்க. இல்ல தமிழனுக்கு மட்டும் சில முறைகள் இருக்கிறதல்ல. அப்ப இதை ஏன் இவர்கள் கடைபிடித்தார்கள் அப்படின்னா, இந்த மஞ்சள் கயிறு, இந்த மஞ்சள் விராலி மஞ்சளுக்கு என்று ஒரு பவர் இருக்கு. இந்த தங்க தோஷம் நீக்கிறதுக்குலாம் நம்ம சொல்லுவோம்.
விராலி மஞ்சள் அம்மியில வச்சு அரைச்சு 3 நாள் வந்து அதுக்குள்ள தங்கத்தை போட்டு வைங்க, தங்க தோஷம் நிவர்த்தி ஆகும்னு சொல்றோம். அப்போ அந்த விராலி மஞ்சளுக்கு எவ்வளவு பவர் இருக்கு அப்படிங்கறதா விஷயம். நீங்க தாலி கொடியே போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல, தயவு செய்து தாலி கயிறு போடுங்க. சாமி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா இப்ப என்ன இருப்போகுது? தாலி கொடி போட்டா அதுல என்ன அசிங்கம்? தாலி கயிறு போட்டா அதுல அசிங்கம் இருக்கா என்ன? ஒண்ணும் இல்ல. சில விஷயங்கள்லாம் நம்ம முன்னோர்கள் செய்ய சொன்னதை கடைபிடியுங்க, அது உங்கள் உடல் நலத்துக்கு நல்லது. சாமி நீங்க 30, 33, 35 வயசுல பிபி வருது, சுகர் வருது, எவ்வளவோ பெண்கள் வந்து நோய்வாய்ப்படுகிறார்கள். இந்த மஞ்சள் கயிறு உடம்பில் இருக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தியை நிறைய தூண்டுகிறது. அதனால வருடம் மாற்றுவதற்கு என்று ஒரு விழா வைத்திருக்கிறார்கள். ஒரே கயிறை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதை மாத்தணும் அப்படிங்கறதுனாலதான் ஆடிப்பெருக்கு அன்றைக்கு இதை மாத்தி மாத்தி போட்டா ஒரு பெண் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அந்த குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்க காலைல எந்திரிக்கிறீங்க, உங்க மனைவி உடம்பு எல்லாம் படுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க, அந்த நாள் உங்களுக்கு ஓடாது. அவ்வளவுதான். நீங்க வந்து நம்ம மனைவி மேல பாசமா இருக்கோம்னு சொல்றோம், காட்டிக்கலங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு வீட்டுல அம்மா படுத்துட்டாங்கன்னா நமக்கு எந்த வேலையும் ஓடாது. கண்டிப்பா கண்டிப்பா சார். இப்ப உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க, இருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட போன மாசம் நீங்க சரியா வீடியோவே போடல. ஏன்னா அவங்க கான்சன்ட்ரேஷன்ல அம்மாவா வீடியோ வந்து அம்மா தானே. 78 நாள் ஆயிடுச்சு. 78 நாள் சரியா சாப்பிடல, ஹாஸ்பிட்டலே படுத்திருந்தீங்க, அங்கேயே உட்காந்துருந்தீங்க, உங்களுடைய இன்பம் துன்பம் எல்லாம் ஹாஸ்பிட்டலோடய போயிடுச்சு இல்ல. சோ அந்த மாதிரி ஒரு தாயார் மனைவி, இப்ப சில வீட்டுல பாருங்க, காலைல எந்திரிச்சு ஒரு மனைவி டீ போட்டு பரபரப்பா அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தா அது பாட்டு குடும்பம் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த பெண் காலைல எந்திரிக்கிற அவங்க உடம்பு செல்லுன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு தாமதமாகும், நம்ம ஆபீஸ் போறதுக்கு தாமதமாகும், அந்த நாள் பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடும். அதனால ஒரு பெண் ஆரோக்கியமாக இருந்தால் அந்த குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும், அந்த குடும்பம் ஆரோக்கியமாக இருந்தால் அந்த சந்ததி ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் தான் இந்த தாலிக்கயிறை கட்ட சொன்னது. ஒன்னும் தங்கம் ஒன்னும் இன்னைக்கு நேற்று புழக்கத்தில் இல்ல, தங்கம் எத்தனையோ ஆண்டு காலமாக புழக்கத்தில் இருக்கிறது. அப்போ எத்தனை ஆண்டு காலம் அது புழக்கத்தில் இருந்தாலும் இந்த கல்யாணங்களிலேயே நீங்கள் தாலி கொடி போடுவதெல்லாம் கொஞ்சம் ஓவரான செயல். அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி தாலியை 3 முடிச்சு போடணும். அதை போட்டால்தான் போடுபவருக்கு உள்ளே உறுத்தும், இந்த பெண்ணுக்கு நாம் தாலி கட்டி இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம். அந்த தாலியை கட்டி கொண்ட பெண்ணுக்கும் நாம் எப்படி இந்த குடும்பத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது புரியும். அதனால இந்த ஆடி 18 எந்த வகையிலும் மிஸ் பண்ணிடாம நேரா போய் திங்கக்கிழமை அன்னைக்கு வருது, 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் ஒரு நதிக்கரைக்கு போய் அவங்க இதை பண்ணுங்க. சாமி இப்ப வந்து கணவர் வெளிநாட்டுல இருப்பாரு, இப்ப அவங்களாம் என்ன பண்ண முடியும்? கணவர் வெளிநாட்டுல இருக்கிறார், கணவரால வந்து தாலி அனுபவிக்க முடியல அப்படின்னா கணவருடைய அக்கா தங்கை அந்த மாதிரி இருந்தா, நாத்தனார் சொல்லுவோம், நாத்தனார் இருந்தா அவங்க கையால மாத்திக்கலாம். தீர்க்க சுமங்கலிகள், நீங்க வயதுக்கு மூத்த பெண்கள் 60 வயசு 60 வயசு 70 வயசு ஒரு வயதான தீர்க்க சுமங்கலிகள் இருக்கும் பொழுது அவர்கள் கையால் இதை மாற்றிக்கொள்ளலாம். அதே போல மாமியார் கையால் மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் மாமியார் கையால் இதை நீங்கள் இந்த தாலியை மாற்றிக்கொண்டால் வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே போல இந்த ஆடிப்பெருக்கன்று மாமியாருடைய பொற்பாதங்கள்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா செல்வம் பெருகும். இது வந்து ஏன்னா மாமியார் என்பது சுக்கரனுக்கு உண்டான கிரகம். அப்ப சுக்கரன்கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டீங்கன்னா நீங்க மாமியாரோட சண்டை போடுற குடும்பம் எல்லாம் பாருங்க டெவலப்பே ஆகாது. ஏன்னா சுக்கரன் இது எப்படி கிரகங்கள் வேலை செய்து பாருங்க. சுக்கரன் தன்னோடு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணிடுறான். என்ன பிரச்சனை இல்லைனாலும் நம்ம மாமியாரோட சண்டை போட ஆரம்பிச்சிடறோமா, அங்கதான் பொருளாதார பிரச்சனைகள். நீங்க மாமியாரோட ஒத்து போறது, இப்ப சில குடும்பங்கள்லாம் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். மாமியாரும் பொண்ணும் அப்படியே மருமகளும் 2 பேரும் ரொம்ப இணக்கமா பேசிப்பாங்க, நல்லா இருப்பாங்க, கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்றாங்க சாமி, நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, அவர்களுக்கு என்று பெரிதாக கஷ்டம் வருவதில்லை, நோய் வருவதில்லை. காரணம் என்ன? அவங்க சுக்கரனை வணங்கி கொண்டே இருக்கிறார்கள். நம்ம நாச்சியார் வீட்டுல காலையில எந்திரிச்ச உடனே அந்த அம்மா போய் நேரா போய் மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துதான் அடுத்த வேலை செய்யறாங்க. நான் கேட்கிறேன், டெய்லி மாயா அப்படின்லாம் கேட்டிருக்கேன். அந்த அம்மா சொல்றாங்க, சாமி எனக்கு எங்க அம்மா இல்ல, இவங்க எங்க அம்மா, அவன் கால விழுகல, எனக்கு என்ன அசிங்கம், என் மாமியார் என் உரிமை. பிரபு சொல்ற மாதிரி என் தங்கம் என் உரிமைங்கிற மாதிரி என் மாமியார் என் உரிமை, அவ்வளவுதான். இன்னொன்னு சண்டையே வராது சாமி. காலைல எந்திரிக்க நேரா ஒரு வணக்கத்தை வச்சிடுறீங்க, அதுக்கப்புறம் அந்த அம்மா எதுக்கு உங்களோட சண்டைக்கு வருது? சரண்டர் ஆயிட்டீங்கன்னா எதுக்கு சண்டை வருது? அப்போ சுக்கிரனிடம் நீங்கள் பணிந்து விட்டால் செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கிறது. ஆனால் மாமியார் என்பவர் சண்டை போடுவதற்காக இந்த உலகத்தில் உருவான கேரக்டர் அல்ல. உங்கள் கணவரையே பெற்றெடுத்தவர் அவங்கதான். அவர்களுக்கு நீங்கள் உரிய மரியாதை கொடுக்கும் பொழுது பொருளாதார சிக்கலில் இருந்து வெளியே வருகிறீர்கள். அதற்கு இந்த ஆடி 18 பயன்படுத்திங்க. அங்க போய் உங்க ஈகோலாம் காமிக்காதீங்க. அதை நீங்க ஆணாக இருந்தால் பெண்ணுடைய தாயார்கிட்ட மருமகன் தான் நீங்க, எப்படியும் உங்க வயசுல மூத்தவங்க தானே அவங்க, உங்க மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. அதே போல பெண்ணாக இருந்தால் உங்க மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. வயதுக்கு மூத்தவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு தவறு இல்லையே. அந்த மாதிரி வாங்கும் பொழுது சுக்கிரன் சிறப்பாக வேலை செய்து செல்வ வளம் பெருகி
இந்த ஆடி பெருகி வருவதைப் போல நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நிச்சயமா சாமி. எந்த நேரத்துல அந்த தாலி மாத்தணும்? காலையில 8:42 இருந்து 9:28 வரைக்கும் இந்த நேரம் மிக சிறப்பாக இருக்கிறது. அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா பஞ்சமி திதியில் வருகிறது, ரொம்ப சிறப்பு. உத்திரட்டாய நட்சத்திரத்துல வருது, அது இன்னும் ரொம்ப சிறப்பு. அது காமதேனு சொல்லுவாங்க. காமதேனு உத்திரட்டாய நட்சத்திரமும் பஞ்சமி திதியும், என்னோட திதியும் உங்க நட்சத்திரமும் இதுல ஒன்னா வருது. ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. திங்கட்கிழமை அன்னைக்கு இது ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து வர்றது ரொம்ப சந்தோஷம். உங்க கணவர் தீர்க்காயுசா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிங்க. நிச்சயமா சாமி, நிச்சயமா சாமி. நதிக்கரைன்றீங்க, சென்னையில எங்க நதிக்கரை இருக்கு? இது மாதிரி நதிக்கரை எல்லா இடத்துல இருப்போம்ல, அப்ப என்ன பண்ணிக்கணும் அவங்க? சாமி, நதிக்கரைக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து அந்த தண்ணீரை ஆகாய கங்கையாக நீங்க நினைச்சு வணங்கிட்டு, அந்த பாத்திரத்துல ஒரு துளசி, அந்த தண்ணீர்ல ஒரு துளசி போட்டு அந்த தண்ணீரை 3 முறை சுற்றி வலம் வந்து அதுக்கு சாட்சியாக அந்த தண்ணீரை தொட்டு வணங்கி விட்டுட்டு அங்கேயே மண்டி போட்டு சாமி கும்பிட்டு, உங்க கணவர் வீட்டில் இருந்தால் கணவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்க தாலி சரடை மாற்றிக்கொண்டு அந்த இன்னொரு தாலி சரடை அந்த தண்ணீரிலேயே போட்டு அடுத்தவர் கால்படாத இடத்தில் வைத்து விடுங்கள். இதுதான் வீட்டுல செய்யக்கூடிய முறை. நிச்சயமா சாமி, நிச்சயமா. நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்க. சுகமே சொல்க சாமி. ஆடிப்பெருக்கு எல்லா வளமும் பெற்று இன்புற்று மகிழ்வோடு பல்லாண்டு 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 வாழ்க.